எல்லோருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு ஹோம் கிரியேட்டர் தமிழ். இந்த வீடியோ வந்து போன மாதம் எடுத்ததுங்க. ஆனால் எடிட் பண்ணுறக்கும் போஸ்ட் பண்ணுறக்கும் எனக்கு டைம் இல்லாதனால அப்படியே விட்டுட்டேன். அதுக்காக சாரி. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, லாஸ்ட் மந்த் வந்து நான் டிமார்ட்டில் ரைஸ் வாங்கி ட்ரை பண்ணியிருந்தேன். அது எப்படி இருக்குங்கிறத ரிவ்யூவாகவும் கொடுத்துட்றேன். அது போக சில பொருட்களும் வாங்கியிருக்கேன், அதையும் உங்களுக்கு காட்டுறேன். எவ்வளோ டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இனி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலேயே வந்து உப்புமா செஞ்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து டிமார்ட்க்கு கிளம்பி போய் வாங்க போயிட்டாங்க. நான் அதுக்குள்ளே மற்ற சமையல் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். உப்புமா என்னடா மஞ்சள் கலரில் இருக்குன்னு பார்க்குறீங்களா? என் பொண்ணுக்கு வந்து எல்லாமே கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் அவங்க சாப்பிடுவாங்க. அவங்களுக்காக கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு தான் செய்வேன். அவளுக்கு அந்த ஃப்ளேவர் தான் பிடிக்கும். உங்கள் வீட்டில் எப்படி எல்லோரும் சாப்பிடுவாங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இனி என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சமாக சீரகம் வாங்கியிருக்கேன். டிமார்ட்டை பொறுத்த வரைக்கும் சீரகம் வந்து லூஸ்லேயே கிடைக்கும். நான் லூஸில் தான் எடுத்திருந்தேன். இது ஒரு 36 கிராம் இருந்துச்சு, 13 ரூபா தான். அதுக்கு முன்னாடி நான் வேறு ஒரு கடையில் கேட்டு பார்த்துருந்தேன், வெளியே ஒரு சின்ன கடையில். அங்கே 50 கிராம் எவ்வளோன்னு கேட்டதுக்கு 50 கிராம் 40 ரூபா சொன்னாங்க. அப்படி பார்க்கும்போது இது வந்து 36 கிராம் 13 ரூபாங்கிறது எவ்வளவோ பரவாயில்லன்னு தோணுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஹனி வாங்கியிருக்கேன். பதஞ்சலி பிராண்டில் வாங்கியிருக்கேன். இது வந்து 110 ரூபா போட்டிருக்கு இதோட எம்ஆர்பி. ஆனால் டிமார்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 80 ரூபா தான். இது வந்து கிட்டத்தட்ட 1/4 கிலோ பக்கம் இருக்குது. ஹனியில் அங்கே நிறைய பிராண்ட் இருக்குது. ஒரு சில பிராண்டுக்கெல்லாம் பை ஒன் கெட் ஒன் கூட இருந்துச்சு. ஆனால் நான் போயிருந்தேன்னா வேறு பார்த்து எடுத்திருப்பேன். என் ஹஸ்பண்ட் போனனால அவருக்கு எது கைக்கு வாட்டமாக இருக்கோ அதை வாங்கிட்டு வந்துட்டார். அதுக்கப்புறமா வந்து டிமார்ட்டில் ட்ரை ஃப்ரூட் மிக்ஸ்னு ஒரு பேக்கெட் வரும். இதில் என்னென்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த கருப்பு திராட்சை, அப்புறம் ப்ரௌன் கலர் திராட்சை, முந்திரி, பாதாம், அது போக வந்து இந்த ட்ரையான பேரிச்சம்பழமும் வச்சுருப்பாங்க. இது வந்து 1/2 கிலோ பேக்கெட். இதோட எம்ஆர்பி 354 ரூபா போட்டுருந்துச்சு. இதோட டிமார்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 253 ரூபா 50 பைசா. அதாவது 100 ரூபா பக்கம் இதில் டிஸ்கவுண்ட் கிடைச்சிது. பொதுவாகவே வந்து ட்ரை ஃப்ரூட் வந்து நான் தனித்தனியாக தான் வாங்குவேன். பட் இந்த வாட்டி ஹஸ்பண்ட் போனனால ஒரு ஒட்டுக்காக இருக்கிற மிக்ஸாக பார்த்து வாங்கிட்டு வந்துட்டாரு. இது வந்து நம்ம பூஜை பண்ணுறக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பிரசாதம்லாம் செய்ய முடியலன்னா டக்குன்னு ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு கூட நம்ம பூஜை பண்ணுறக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது போக குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லையும் கொடுத்து விட்டுக்கலாம். 2 in 1 பர்பஸ் அப்படிங்கிறனால இதையும் வாங்கியாச்சு. அடுத்ததா அரிசி வாங்கியிருக்கேன். இந்த அரிசியோட பேர் வந்து ராஜபோகம் பொன்னி அரிசி. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 62.50 பைசா. நான் வந்து 5 கிலோவா 2 பேக்கில் வாங்கியிருக்கேன். வந்து 5 கிலோன்னா நம்மளே அளந்து போடுறதுனால எக்ஸாக்டாக 5 கிலோ ரவுண்டாக எடுக்க முடியாது. எப்படி 100 கிராம் 200 கிராம் இல்லை 500 கிராம் முன்ன பின்ன ஆகும். அப்படித்தான் 2 பேக்கில் நான் வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து நான் சொன்னது தான் 62.50 பைசா. பரி வாங்கி நான் ட்ரை பண்ணிவிட்டேன். அரிசி வந்து நீங்கள் கண்ணை மூடிட்டு தாராளமாக வாங்கலாம். ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த குவாலிட்டி நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆச்சியில் குலோப் ஜாமுன் மிக்ஸ் வாங்கியிருந்தேன். இது என்னமோ புதுசாக ராயல் குலோப் ஜாமுன்னு போட்டிருந்துச்சு. அப்படி என்ன இதில் வித்தியாசம் இருக்குதுன்னு பார்த்தா, இதில் வந்து நார்மலாக நம்ம குலோப் ஜாமுன் செய்கிறோன்னா அந்த ஜீராவில் வந்து ஏலக்காய் போடுவோம். இந்த மாவுலேயே ஏலக்காய் போட்ட மாதிரி வருது, அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி இதோட டேஸ்ட் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எம்டிஆர் தான் நல்லா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. மேபி ஒவ்வொருத்தரோட டேஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆகலாம். பட் எனக்கு வந்து எம்டிஆர் தான் பிடிச்சிருந்துச்சு. டோட்டலாக எவ்வளோ ஆச்சு பார்த்தீங்கன்னா 1248 ரூபா வந்துச்சு, டிஸ்கவுண்ட் எல்லாம் போக. இது போக 1-2 பொருட்கள் எல்லாம் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால நான் வீடியோவில் காட்டல. வரமிளகா வாங்கியிருந்தோம், அப்புறம் ஐடென்சிக் பிஸ்கெட் வாங்கியிருந்தோம், கிட்கேட் வாங்கியிருந்தோம். இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு காட்டல, ஏன்னா அதெல்லாமே எடுத்து யூஸ் பண்ணியாச்சு. அதனால தான் நான் வீடியோவில் அது உங்களுக்கு டிஸ்பிளே பண்ண முடியல. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து சந்தை இருக்கும். அதனால சந்தைக்கு போய் கொஞ்சம் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துடலான்னு வாங்கிட்டு வந்திருக்கோம். என்னென்ன வாங்கியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, வெங்காயம், அப்புறமா காலிஃப்ளவர் வாங்கியிருக்கேன், தேங்காய் வாங்கியிருக்கேன், கேரட் வாங்கியிருக்கேன், அதுக்கப்புறம் வெண்டைக்காய், பாவக்காய், எலுமிச்சம்பழம், கருவேப்பிலை, மல்லி, இப்படி எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். இது எல்லாமே வந்து இந்த வாரம் சமைக்கிறதுக்கான பொருட்கள் தான். மேக்ஸிமம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்ன காயெல்லாம் வாங்க போகிறீங்கன்னு லிஸ்ட் எழுதிட்டு மார்க்கெட்டுக்கு போகிறது கண்டிப்பாக வேஸ்ட். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மார்க்கெட்டுக்கு போய் பாருங்கள். அங்கே எந்த காய்கறி எல்லாம் விலை கம்மியாக விற்குதோ, உங்கள் பட்ஜெட்டுக்கு எதெல்லாம் செட் ஆகுமோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்து அதுக்கேற்ற மெனு போட்டுக்கிறது தான் புத்திசாலித்தனம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோடய மெனு எப்போவுமே அப்படி தான் இருக்கும். ஆனால் மளிகை ஜாமான் வாங்கும்போது மட்டும் நம்ம லிஸ்ட்டு போட்டு போகிறது தான் நல்லது. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி. கிருஷ்ண ஜெயந்திக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக இந்த கிருஷ்ண ஜெயந்தியை நாங்கள் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். சாமிக்கு வந்து பால், தயிர், வெண்ணெய், அப்புறமா நெய்,
அது போக வந்து ஒரு பாயசம் மட்டும் வீட்டில் செஞ்சேன். ஸோ இதுக்கும் வந்து மேக்ஸிமம் டைம் கிடைக்காதனால ரெடிமேட் மிக்ஸ் பாயசமே வாங்கி செஞ்சுட்டேன். ஆச்சியில் தான் வாங்கி செஞ்சுருந்தேன். உண்மையிலே பாயசம் ரொம்ப நல்லா இருந்தது ஆச்சியில். ஸோ நீங்கள் கூட வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுக்கு கிருஷ்ண ஜெயந்தி இப்படி தான் போச்சு. ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரமாக பொறுமையாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷனில் போகும். இன்னும் ஒரு சிலவங்க என்னோடய வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.